அது கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். காலையில விடியும் போதே பறவைங்களோட கலகல சத்தம், பச்சை பசேல்னு இருக்கிற வயல், நல்ல சில்லுன்னு வீசுற காத்து, இதோட அந்த கிராமமே ரொம்ப அழகா இருக்கும். அன்னைக்கு விடிய காலையில 3 மணி இருக்கும். ஊரே நல்ல தூக்கத்துல தான் இருந்துச்சு. அப்போ மாதவையா மட்டும் சின்னதா ஒரு விளக்கு பத்த வச்சு எடுத்துக்கிட்டு மாட்டு கொட்டகை கிட்ட வந்தான். அப்போ லக்ஷ்மி அம்மா எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க. இன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. மாட்டாலையும் குளிர தாங்க முடியாது. கொஞ்சம் சூடா மாட்டுக்கு தண்ணியை காய்ச்சி வச்சா பால் நல்லா கறக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கலன்னா இன்னைக்கு நாளே தொடங்காது. ஏன்பா மாதவா, காலையில 3 மணி தானே ஆகுது. நேத்து ராத்திரியே மாடுங்க கூட உக்காந்துக்கிட்டு தூங்க நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வேலை பார்க்க வந்துட்டேன். உன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு பாரு. போ, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறமா எழுந்திரி. வேண்டாமா, காலையில எழுந்தாதான் மாட்டோட பாலை சீக்கிரம் கறக்க முடியும். அது மட்டும் இல்ல, வேற ஊருக்கும் போய் பால் கொடுக்கணும்ல. பஸ் போயிடுச்சு அப்படின்னா 5 மைல் தூரம் நான் நடந்து தான் போகணும். அது இன்னும் கஷ்டம். அதுக்கு பேசாம நான் தூக்கத்தை விட்டு சீக்கிரமே எழுந்திருக்கலாம். நீ படுற கஷ்டத்தை பார்த்தா பெத்த வயிறு பத்தி எரியுதுப்பா. அந்த ரங்கையாவை பாரு, அவன் 6 மணிக்கு மேலதான் எழுந்திருக்கவே செய்வான். அவன் அதுக்கப்புறமா தான் பால் கறந்து கொண்டு போவான். நீ மட்டும் ஏன்பா இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சு கஷ்டப்படுற? இவ்வளவு கஷ்டமும் உனக்கு மட்டும் ஏண்டா வருது? ரங்கையாவை பார்த்து நான் ஏமா அவனை மாதிரி செய்யணும்? எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. காலையில எழுந்த உடனே எல்லாருமே டீயோ காஃபியோ குடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நேரத்துல பால் கொண்டு போய் கொடுத்தா தானே அவங்களும் அந்த நாளை நிம்மதியா தொடங்குவாங்க. பால் கிடைக்கவே நேரமாச்சுன்னா பாவம் அவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல. எப்பவுமே நேரத்துக்கு ஏத்த மாதிரி எல்லா வேலையும் செய்யணுமா? அதுல சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சரிப்பா, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்புக்கு உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் பலன் கிடைக்கும். இந்தா சூடா தண்ணி காய்ச்சி கொண்டு வந்திருக்கே, குடி. நான் வேணும்னா பால் கறக்கட்டுமா? நீ கொஞ்சம் ஓய்வெடுத்த மாதிரி இருக்கும். வேண்டாமா, நானே போய் பால் கறக்கிறேன். நீ உள்ள போய் எனக்கு சமையலுக்கு எதனா ஏற்பாடு பண்ணு. அந்த மாடு நான் பால் கறந்தே பழகிடுச்சு. நீ போய் உக்காந்தா ஒருவேளை அது மிரண்டுடும். மணி 5 ஆச்சு. மாதவையா 2 கேன் பாலை எடுத்துக்கிட்டு தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து வீட்டு ரங்கையா எழுந்திருச்சு கண்ணை தொடச்சுக்கிட்டு மெதுவா வெளியில வந்தான். என்ன மாதவா, அதுக்குள்ளவே பாலை கறந்துட்டியா? ஊர்ல அத்தனை பேருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அதுக்குள்ள பால் கறந்து பஸ்ஸில் கொண்டு போய்கிட்டு இருக்க. அப்படி என்னடா இருக்கு இந்த பால் வியாபாரத்துல? 50 பைசா லாபத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நான் பண்றது பால் வியாபாரம். நேரத்துக்கு சரியா பாலை கொண்டு போய் கொடுக்கணும். கொஞ்சம் தாமதமானாலும் கூட பால் கெட்டு போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த 50 காசு கூட கிடைக்காது. டே பைத்தியக்காரா, நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் உனக்கு கிடைக்க போறது 50 காசு தான். ஆனா என்ன பாரு, 8 மணிக்கு எழுந்து 10 மணிக்கு தான் பாலை கொண்டு போய் கொடுப்பேன். அந்த பாலில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கலந்தா லாபம் கிடைக்கும். நீ அதை கூட செய்ய மாட்ட. எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் பாலில் தண்ணியை கலக்க மாட்டேங்கிற? யாருன்னா பாலில் தண்ணி இருக்கான்னு தெரிஞ்சுப்பாங்களா என்ன? ஐயா, நீங்க சொல்றபடி செஞ்சா எனக்கு லாபம் நிறைய கிடைக்கலாம். ஆனா என் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. ஜனங்க என்ன நம்புறாங்க. அவங்க கிட்ட நேர்மையா இருக்கணும் இல்லையா? அவங்க நம்பிக்கை தான் என்னோட சொத்து. லாபத்துக்காக நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். அப்படி ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் நிலைச்சு நிக்காது. நான் எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன். என்னடா இது, நேரங்கட்ட நேரத்துல அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க? சரி சரி, உன் நேர்மை உன்னை வாழ வைக்குதா அழிக்குதான்னு பாக்கறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ பட்டு திருந்ததான் போற. ஏங்க, அந்த மாதவனை பார்த்து கொஞ்சம் கத்துக்கோங்க. நேரத்துக்கு சீக்கிரம் எழுந்திருச்சு பால் கறந்து கொண்டு போய் வித்தாலாவது 4 காசு சம்பாதிக்கலாம். வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நேத்தே பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு கைப்பிடி அரிசி கடன் வாங்கிதான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டேன். சரி ரங்கம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காத. அவன் சின்ன வயசு பையன், சுறுசுறுப்பா இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கும் என்ன மாதிரி சோம்பேறித்தனம் வரத்தான் போகுது. உடம்புல ரத்தம் சூடா இருந்தா சுறுசுறுப்பா தான் இருக்கும். அவன் ஒண்ணு உங்கள மாதிரி இல்ல. அவன் ரொம்ப நல்ல பையன். நீங்களும் இருக்கீங்களே, கடங்காரங்க வாசல்ல வந்து நின்னுக்கிட்டா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு நீங்கெல்லாம் பேசாதீங்க. பூபதி ஐயா அந்த ஊர்ல பெரிய மனுஷன். அவங்க வீட்டுக்கு தான் மாதவி இப்போ பால் ஊத்திக்கிட்டு இருந்தான். ராஜம்மா வந்துதான் பால் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்ன மாதவா, சீக்கிரமா பால் ஊத்த வந்துட்ட போல தெரியுது. நீ எப்ப பால் கொண்டு வரேன்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு நீ குடுக்கற பால் தான் பிடிச்சிருக்கு. ரங்கைய குடுக்கற பால் சுத்தமா பிடிக்கல.
அது அம்புட்டும் தண்ணி தான். கவலைப்படாதீங்கம்மா, நான் இன்னைக்கு பச்சை புல்ல போட்டிருக்கேன். மாடு நல்லாவே பால் கறந்துருக்கு. நீங்க அந்த பாலை காய்ச்சி பாருங்க. அப்ப அது மேல வருதே ஆட, அதுலயே தெரியும் அது எவ்வளவு சுத்தமானது அப்படின்னு. என்னடா மாதவா, எப்படி இருக்க? பரவாயில்ல. உன் வயசு பசங்களாம் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற. உன் வயசுல உழைக்கிற பசங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உன்கிட்ட ஒரு மாடு இருக்கா இல்ல 2 மாடு இருக்கா? வணக்கங்க ஐயா. இதுல நான் எதுவும் பெருசா பண்ணல. உங்கள மாதிரி பெரிய மனுஷங்களோட ஆசீர்வாதத்தால என் வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஐயா, இப்ப என்கிட்ட ஒரு மாடு தான் இருக்கு. இன்னொரு மாடு வாங்கணும். அதுக்கு தான் காசு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அது மாதவா, நம்ம ரங்கையா கிட்ட பால் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நேரத்துக்கு சரியா பால் கொடுக்க மாட்டேங்கிறானா. அது மட்டும் இல்லாம தண்ணி வேற நிறைய கலக்கறானா. ஊர்க்காரங்க எல்லாரும் என்கிட்ட புகார் சொன்னாங்க. அதான் நீயே அவன் பால் ஊத்துற இடத்துக்கெல்லாம் ஊத்துவியான்னு உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஆனா ஐயா, நேரத்துக்கு சரியா எல்லாருக்கும் பால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நேரத்துக்கு சரியா போய் பாலை கொடுத்துட்றாங்க ஐயா. மாதவா, நீ எப்பவுமே இப்படி சுறுசுறுப்பா இருக்கணும். நீ என்னைக்குமே சோர்வடைஞ்சிடவே கூடாது. இந்தா, நான் இன்னைக்குதான் என் தோட்டத்துல இருந்து கொய்யாப்பழம் பறிச்சுட்டு வந்தேன். கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு. ஒரு நாள் காலையில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆத்து தண்ணி எல்லாமே தெருவுக்கு வந்து தெருவெல்லாம் சேரா இருந்துச்சு. ரங்கையா வீட்டை விட்டு வெளியில வரக்கூட இல்ல. இப்படி இருக்கும்போது ராமையா பூபதியோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு, என்னவோ பூபதி, இந்த மழை விடாம கொட்டிக்கிட்டு இருக்கு. எப்படியும் அந்த ரங்கையா சோம்பேறி. அவன் பாலை கொண்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். டீ குடிக்காம அந்த நாள் எனக்கு தொடங்கவே தொடங்காது. இந்த மழை என்ன ரொம்ப சோம்பேறியா ஆக்கிடுச்சு. நீ சொல்றது உண்மைதான் ராமையா. ஆனா மாதவையா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் அவன் கடமையை சரியா செய்வான். அவனுக்கு அவன் தொழில் மேல அவ்வளவு பக்தி இருக்கு. அடடே, சொல்லி வாய மூடல. அது மாதவையா தானே? இந்த மழையிலையும் பால் கேனை தலையில வச்சுக்கிட்டு இங்க தான் வந்துகிட்டு இருக்கான். பாவம், மழையில நனைஞ்சுக்கிட்டே வரான் பாரு. மாதவையா மழையில நனைஞ்சுக்கிட்டே நடுங்கிக்கிட்டே அங்க வந்தான். பூபதி ஐயா, இந்தாங்க பால். வர வழியெல்லாம் மழையால ஒரே சேருங்க. அதனால தான் வர நேரம் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. டேய் மாதவா, ஏன்டா இப்படி பண்ற? இந்த மழையில பால் கொண்டு வரலன்னா என்ன ஆயிட போகுது? உனக்கு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா இந்தா, இந்த துண்டை வச்சுக்கோ. தலையை தோட்டு ரொம்ப நனைஞ்சிருக்கு பாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. நான் பாலை கொண்டு வருவேன்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. தினமும் இந்த நேரம் டீ போட்டு குடிப்பீங்கல்ல. இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடுமே. நான் பக்கத்து தெருவுக்கும் பால் ஊத்த போகணும். அவங்களும் நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. மாதவா, உன்னை பார்த்தா பெருமையா இருக்குடா. உன் வயசு பசங்களாம் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ மழைன்னு கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறியே. இந்த உழைப்பால நீ நிச்சயமா முன்னேறதான் போற. ஒரு நாள் இந்த ஊருக்கே நீ பெருமை சேர்க்க போற. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா மாதவையாவோட நேர்மை எல்லாருக்குமே புரிஞ்சுது. ரங்கையா கிட்ட பால் வாங்குறவங்க கூட இப்ப மாதவையா கிட்ட தான் பால் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா, இந்த மாதவன் மாய மந்திரம்லாம் தெரிஞ்சவன் போல இருக்கு. என்கிட்ட பால் வாங்கினவங்க எல்லாருமே இப்ப அவங்கிட்ட தான் பால் வாங்குறாங்க. யாருமே என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு காரணமே நீங்க தானங்க. என்னைக்காவது ஒரு நாள் காலையில அவன மாதிரி எழுந்திருச்சு வீடு வீடா போய் கதவு தட்டி பால் கொடுத்துருக்கீங்களா? 10 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க. அதுலயும் அவன் சுத்தமான பால் கொடுக்கறான். நீங்க பாதிக்கு பாதி தண்ணியை தான் கலந்து கொடுக்கறீங்க. அப்படின்னா நான் கஷ்டப்படலையா? நானும் தான் நடந்து போய் கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே பாலை கொடுத்துட்டு திரும்பி வரேன். நீங்களும் வேலை செய்றீங்க, ஆனா மனசார செய்யறது இல்லையே. மாதவன் காலையில் எழுந்திரிச்சதும் அந்த மாடுங்களுக்கு புல்ல போட்டு தண்ணியை கொடுத்து பாசமா பாத்துப்பான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாடுங்களுக்கு ஒரு கைப்பிடி புல்லு போட்டிருக்கீங்க? இங்க மாடுங்களை பாத்துக்கிறது நான் தான். பால் கறந்து கொண்டு போய் விக்கிறது மட்டும்தான் நீங்க. அப்படி சொல்லுறங்கம்மா. இப்பவாவது உன் புருஷனுக்கு அறிவு வரட்டும். மாதவனை பாத்தியா, ஒரு மாட்டு வண்டியும் வாங்கிட்டான். இப்ப ஊரூரா பால் கொண்டு போய் ஊத்துறது அவனுக்கு சிரமமே இல்ல. அவன் வண்டி நிறைய பாலை வச்சுக்கிட்டு வரும்போது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மாதவையா அங்க வந்தான். வணக்கம் ரங்கையா அண்ணன். அம்மா வணக்கம்மா. இன்னைக்கு உங்க வீட்டுல பால் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் உடனே பாலை கொடுக்கலான்னு ஓடி வந்தேன். வேண்டாம் மாதவா, வீட்டுல மாடு இருக்கும் போது உங்ககிட்ட பால் வாங்கினா நல்லா இருக்காது. ஆனா உன் வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுறேன். ஆமா, மாட்டு வண்டி எப்ப வாங்கின? வாங்கி 2 நாள் ஆச்சுங்க அண்ணன்.
பூபதி ஐயா கொஞ்சம் உதவி பண்ணாரு. மிச்ச பணத்தை நான் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா இப்ப பால் ஊத்துறது கஷ்டமா இல்ல. இப்படியே நாட்களும் போச்சு. மாதவன் இப்போ சாதாரண மாதவன் இல்ல. அவன் ஊர்லயே 100 ஏக்கர்ல வயலும் வாங்கிட்டான். 100 கணக்குல மாடுங்களை வாங்கி சின்னதா ஒரு டைரி ஃபார்மையும் நடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த டைரி ஃபார்மை பாக்குறதுக்காக பூபதி வந்திருந்தாரு. அடடா மாதவா, எவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்துட்ட. அன்னைக்கு நடந்தே போய் பால் ஊத்திக்கிட்டு இருந்த. இன்னைக்கு பெரிய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. 100 பேருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்க. உன்னை நினைச்சா உண்மையிலேயே பெருமையா இருக்குப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னை பெத்து வளர்த்த என் அம்மாவும் எனக்கு குருவுமா இருக்கிற நீங்களும் தான். உங்களால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்கேன். இன்னைக்கும் நான் 3 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைக்கிறது என்னோட ரத்தத்திலேயே இருக்கு. எவ்வளவு வளர்ந்தாலும் உழைக்கிறத நிறுத்த மாட்டேன். பாத்தீங்களாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பால் கறந்து வீட்டுக்கு ஊத்திக்கிட்டு இருந்த சின்ன பையன் இன்னைக்கு 100 பேருக்கு வேலை கொடுத்திருக்கான். இங்க பால் கறக்கிறது எல்லாமே மிஷின் தான் இல்ல? ஆமா, இந்த மிஷின் எல்லாம் எப்படி பால் கறக்குது மாதவா? மாடுங்களுக்கு இதனால எந்த தொந்தரவும் இருக்காதா? ஆமாமா, காலம் மாறும்போது நாமளும் அது பின்னாடி ஓடிதானே ஆகணும். இந்த மாற்றங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான். அந்த எந்திரத்தை வச்சு பால் கறக்கும் போது மாடுங்களுக்கு எந்த தொந்தரவும் வர்றதில்ல. சொல்ல போனா பால் சுத்தமா கறந்து கேனுக்கு வந்துடுது. அதுல எந்த ஒரு கலப்படமும் இருக்காது, தூசி துரும்பும் இருக்காது. ஆனா என்னதான் எந்திரம் வேலை செஞ்சாலும் அதை பார்த்துக்க மனுஷனும் வேணும். என் புள்ள இப்ப மகாராசனா இருக்காங்க ஐயா. அன்னைக்கு மலையில ஓடின அவனுடைய காலை பார்த்து அழுதேன். ஆனா இன்னைக்கு அவனை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு பையன் எனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் அதிர்ஷ்டம்தான் பண்ணிருக்கணும். ஆமா லக்ஷ்மி அம்மா, நீங்க சொல்றதும் உண்மைதான். உங்க புள்ள இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் வேலை போட்டு கொடுத்துருக்கான். இப்படி ஒரு புள்ள நம்ம வீட்ல இல்லையேன்னு எத்தனையோ தாய்மார்கள் புலம்புறாங்க. ஒரு நாள் மாதவையா ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே ஊஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். நண்பர்களே, எல்லாருமே நீ எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்தன்னு கேட்கறாங்க. அதுக்கு வேற எதுவும் காரணம் இல்ல. உழைப்பு, கடினமான உழைப்பு தான். நாம செய்யற வேலை எதுவா இருந்தாலும் சரி, அதுல கடமை தவறாம, நேர்மை தவறாம, நேரம் தவறாம உழைக்க கத்துக்கணும். உண்மைதான் மாதவா, சோம்பேறித்தனம் ஒரு மனுஷனை பின்னாடி இழுக்கும். கடின உழைப்பு ஒரு மனுஷனை முன்னேத்தி விடும். உன்னை பார்த்து இந்த ஊரு ஜனங்க எல்லாரும் உன்னை கத்துக்கணும். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது பணத்தை மட்டும் இல்லப்பா, எல்லாரோட நம்பிக்கையையும். அது என்னமோ உண்மைதான். மாதவா, என்ன மன்னிச்சிடுடா. நீ காலங்காத்தால எழுந்து ஓடும்போது உன்னை நான் கிண்டல் பண்ணேன். நான் சோம்பேறித்தனமா 10 மணிக்கு தான் எழுந்து வேலையை பார்த்தேன். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் வாழ்க்கையில முன்னேறுவான்னு உன்னை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லாதீங்க அண்ணே. நீங்க இந்த பால் வியாபாரத்துல என்னை விட மூத்தவர். என்னோட டைரி ஃபார்ம்ல ஒரு வேலை இருக்கு. எல்லாரும் சரியா வேலை செய்யறாங்களான்னு நீங்க தான் பாத்துக்கணும். அந்த வேலைக்கு உங்களை தான் கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வரீங்களான்னு? பாத்தீங்களா, இதுதான் மாதவையா. அவன் மனசுக்குள்ள எப்பவுமே கெட்ட எண்ணமே வராது. நல்ல மனசுக்காரன். உங்களுக்கு கூட நல்லது செய்யறேன்னு சொல்றான் பாருங்க. போங்க, போய் அவன்கிட்ட வேலை செஞ்சு நிறைய நல்ல விஷயத்த கத்துக்கோங்க. என்கிட்ட கத்துக்கணும்னு எதுவும் இல்லம்மா. கஷ்டப்பட்டு உழைக்கணும். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். இது மட்டும்தான் என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட பாடம். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவனுடைய உழைப்புக்கேத்த பலன் நிச்சயமா கிடைக்கும். உழைக்க வேண்டிய வயசுலயே உழைச்சிடணும். வயசானதுக்கு அப்புறம் நம்மளால உழைக்க முடியாது. வெயிலோ மழையோ காத்தோ கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைக்கிறவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான். ஒரு காலத்துல விஜயநகரத்துக்கு பக்கத்துல தர்மபுரி அப்படிங்கிற ஒரு பெரிய ஊரு. அந்த ஊருக்கு நடுவுல பெரிய ராமர் கோவில் இருந்துச்சு. அந்த ராமர் கோவிலுக்கு 100கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து போவாங்க. அந்த கோவில் வாசல்ல இடதுபுறமா எப்பவுமே ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கிறவன் தான் ராகவன். அவன் சின்ன வயசு பையன்தான். கை கால் எல்லாமே நல்லபடியா இருந்தாலும் விதி காரணமா இப்ப பிச்சைக்காரனா இருக்கான். கோயிலுக்கு வந்து போற பக்தர்கள் கிட்ட கை நீட்டி பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க கிட்ட கை நீட்டி ரொம்பவும் கவலையா, அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. தர்மம் பண்ணீங்கன்னா கடவுள் உங்களை நல்லபடியா வச்சுப்பான். அப்போ ஒருத்தங்க ஒரு ரூபா போட்டு, பாவம் இந்தப்பா வாங்கிக்கோ. அவன் கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றிங்கம்மா. அந்த நேரத்துலதான் அந்த ஊரோட தலைவரான கஜபதி பட்டு துணிய போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வரும்போது
வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ராகவனை பார்த்து நின்னான். சி, கோவிலுக்கு போற வழியில இவன் முகத்தை பார்த்துட்டானே. ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏண்டா, கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, வேலை செஞ்சு பழைக்க கூடாதா? சாமி பேரை சொல்லி பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கியே. உங்கள மாதிரி ஆளுங்களால தான் நாடே வீணா போகுது. போய் எதுனா வேலைய பாருடா. ராகவன் கண்ணீரோட தலை குனிஞ்சு, ஐயா. கஜபதி கோவமா ஒரு ரூபாவை அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சு, ஏதோ போனா போகுதுன்னு போடுறேன், மறுபடியும் கண்ணில் படாத. ராகவன் அவமானத்தோடவே அந்த ஒத்த ரூபாவை எடுத்து தட்டுல போட்டுக்கிட்டான். கோயிலுக்கு வரவங்க போறவங்க எல்லாரும் ஒத்த ரூபாவாவது போடுவாங்க. ஆனா தினமும் கோயிலுக்கு போயிட்டு வர பெரிய வீட்டு பார்வதி அம்மா மட்டும் ராகவனை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துருவாங்க. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, இப்படியே ஒரு வாரமும் போச்சு. ராகவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் மனசுக்குள்ள, என்ன இந்த அம்மா, ஊர்ல எல்லாருக்குமே நியாயம் சொல்லுவாங்க, ஆனா பிச்சைக்காரனுக்கு 1 ரூபாய் தர மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கூட கருணையே இல்ல. அன்னைக்கு பெரிய வீட்டு பார்வதி அம்மா கோவிலுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது ராகவா அன்னைக்கு கொஞ்சம் தைரியமா அவங்க எதிர்க்க போய் நின்னு அவங்க காலில் விழுந்து, அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க அம்மா. அப்ப பெரிய வீட்டு பார்வதி அம்மா நிமிந்து பார்த்து, ஆ என்னடா, ஏண்டா குறுக்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க? அம்மா, நான் பிச்சைக்காரம்மா. கோவிலுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாரும் என்னைக்காவது 1 ரூபாயாவது போட்டுட்டு போவாங்க. ஆனா கோவிலுக்கு வரீங்க போறீங்க, ஒரு நாள் கூட என்ன நிமிர்ந்து பார்த்ததில்லையே. என் மேல கருணை காட்டலாம் இல்லையா? கருணையா? கருணை எனக்கு நிறைய இருக்கே. ஆனா அம்மா. ஆனாலும் நான் பிச்சை போட மாட்டேன். ராகவன் ஆச்சரியமா, என்னம்மா? இப்போ நான் உனக்கு தானம் பண்ணா நீ எனக்கு திரும்பி என்ன பண்ணுவ? ராகவனுக்கு ஒன்னும் புரியல. திருப்பி கொடுக்கறதா? அம்மா, நான் ஒரு பிச்சைக்காரன், திருப்பி கொடுக்க என்கிட்ட என்னம்மா இருக்கு? அப்ப பெரிய வீட்டு பார்வதி அம்மா, நல்லா யோசிச்சு பாரு, எதுவும் இல்லாதவன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. உன்னால எனக்கு எப்போ ஒண்ணு கொடுக்க முடியுதோ அப்பதான் நான் உனக்கு தானம் பண்ணுவேன். அது வரைக்கும் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. ராகவனுக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல. என்கிட்ட என்ன இருக்கு, நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ராத்திரி முழுக்க யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில ராகவன் எப்பவும் போலவே கோவில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. அப்பதான் கோவில் வாசல்ல இருக்கிற செம்பருத்தி பூச்செடியில இருந்து ஒரு செம்பருத்தி பூ அவன் மடியில வந்து விழுந்துச்சு. ஆ, பூவு, இதை என்னால கொடுக்க முடியும். அன்னைக்கு மதியம் பெரிய வீட்டு பார்வதி அம்மா கோயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. ராகவன் உடனே அவங்க முன்னாடி போய் நின்னான். அவன் கையில இருக்கிற பூவை அவங்க கிட்ட கொடுத்து, அம்மா, இந்தாங்க, இன்னைக்கு என்கிட்ட இது இருக்கு. நேத்து கேட்டீங்களே, இந்த பூ உங்களுக்கு தான். அந்த அம்மா நின்னு அந்த பூவை பார்த்து தடவை சிரிச்சாங்க. ஆ, இப்ப வழிக்கு வந்தடா, இதுதான் உன்னால கொடுக்க முடியும். அந்த அம்மா பாசத்தோட அந்த பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இடுப்புல சொருகி இருந்த ஒரு பைய எடுத்து 2 ரூபாவை அவன் கையில வச்சு, இந்தா, இதுதான் இந்த பூவுக்கான விலை. அம்மா, பிச்சை போட்டா 1 ரூபாய் போடுவாங்க, நீங்க 2 ரூபாய் போட்டிருக்கீங்களே. இது பிச்சை இல்லடா, வியாபாரம். நீ எனக்கு பூவை கொடுத்த, அதுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், கணக்கு முடிஞ்சு போச்சு, போ. ராகவ கையில இருக்கிற 2 ரூபாவையும் பார்வதி அம்மாவையும் பார்த்துக்கிட்டே நின்னுட்டான். வியாபாரம் அப்படிங்கிற வார்த்தை கேட்டதும் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அன்னையில இருந்து ராகவன் பிச்சை எடுக்கவே இல்லை. விடிய காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு கோவிலை சுத்தி இருக்கிற பூச்செடியில இருக்கிற பூக்களை எடுத்துட்டு வந்து ஒரு இலையில போட்டு அதை விற்க ஆரம்பிச்சான். கோயிலுக்கு வரவங்களுக்கு பூ கொடுத்து அதுக்கு அவங்க கொடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தான். பக்தர்களுக்கும் பிச்சையா 1 ரூபாய் போடுறதை விட அந்த பூவை வாங்கிட்டு போய் கடவுளுக்கு முன்னாடி வச்சு அதுக்கு பதிலா அவனுக்கு 1 ரூபாய் கொடுக்கறது பிடிச்சிருந்துச்சு. இப்படியே ஒரு வாரமும் போச்சு. பெரிய வீட்டு பார்வதி அம்மா மறுபடியும் வந்தாங்க. ராகவ ரொம்ப சந்தோஷமா, அம்மா வாங்கம்மா, இந்தாங்க, உங்களுக்காக நல்ல பூவை எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கே, எவ்வளவு? ராகவன் சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா விலை கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுங்கம்மா. அதை கேட்டதுமே பெரிய வீட்டு பார்வதி அம்மா அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு, இரு, எனக்கு என்ன தோணுதா? ஏன், என்னம்மா ஆச்சு? பூவு யாருது? என்னுடையது, நான் தான் பறிச்சிட்டு வந்தேன். பூவோ உன்னோடது, விற்கிறது நீ, வாங்க போறது நான். அப்படி இருக்கும்போது அந்த பூவுக்கு என்ன விலைங்கிறத
நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? தோன்றத கொடுங்கன்னா அது மறுபடியும் பிச்சை எடுக்கிற மாதிரி தானே. உன்கிட்ட இருக்கிற பொருளுக்கு நீதான் விலைய சொல்லணும், விலைய சொல்லு. அப்ப ராகவ அவங்கள பார்த்து, அது அது ஒரு பூ 1 ரூபாமா. பெரிய வீட்டு பார்வதி அம்மா சிரிச்சு அவன் கையில 1 ரூபாவை கொடுத்து, இந்தா, இதுதான் வியாபாரம். அன்னைக்கு ராகவன் வியாபாரத்துல 2வது பாடத்தை கத்துக்கிட்டான். அவன் கிட்ட இருக்கிற பொருளுக்கு அவன் தான் விலையை முடிவு பண்ணணும்னு. இப்படியே மாசங்களும் போச்சு. அவன் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. ஒரு நாள் செடியில இருக்கிற பூவெல்லாம் தீந்து போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்வதி அம்மா மறுபடியும் வந்தாங்க. அம்மா, இன்னைக்கு பூ இல்லம்மா. செடியில பூவே காய்க்கல. என் வியாபாரம் நின்னு போச்சு. அப்ப பார்வதி அம்மா சிரிச்சு, செடியில பூ இல்ல சரி, சந்தையில கூடமா பூ தீந்து போச்சு? சந்தையில இருக்கும்மா, ஆனா அதை வாங்கணும்ல. ஆமா, இத்தனை நாள் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ண? என்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா அந்த பணத்துல சந்தைக்கு போய் பூ வாங்கிட்டு வந்து கோவில ஏன் விற்க கூடாது? ராகவ கண்ணை முழிச்சு பார்த்தான். இப்படி அவன் யோசிக்கவே இல்ல. உடனே அவன் சந்தைக்கு ஓடினான். அவன் கிட்ட இருக்கிற பணத்துல ஒரு கூட நிறைய பூவை வாங்கிட்டு வந்து கோவில் வாசல்ல அந்த பூவை அழகா தொங்க விட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சான். இப்படியே நாட்களும் போச்சு. ராகவன் இப்ப பிச்சைக்காரன் இல்ல, அவன் ஒரு பூ வியாபாரி. ஆனா அவனை பார்த்து இன்னும் 2-3 பேர் அதே மாதிரி பூ வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. அதனால அவனுடைய கடைக்கு வர ஆட்கள் குறைஞ்சு போச்சு. மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாள், அம்மா, இன்னொரு பிரச்சனை. என்ன மாதிரியே 2-3 பேர் கடை வச்சிருக்காங்க. எனக்கு சரியா வியாபாரம் ஆகல. அதை கேட்டு பார்வதி அம்மா, ஓஹோ, போட்டி வந்துருச்சா? நல்லது தானே. இதுல என்னம்மா நல்லது? எனக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. டே ராகவா, நீ சந்தையில வாங்கிட்டு வந்து இங்க விக்கிற, அவங்களும் சந்தையில வாங்கிட்டு வந்து இங்க விக்கிறாங்க. ஒரே இடத்துல வித்துக்கிட்டு இருந்தா எப்படிடா லாபம் கிடைக்கும்? அப்ப என்ன பண்றது? சந்தையில பூ வாங்கி இங்கேயே உட்காந்து ஏன் வித்துக்கிட்டு இருக்க? இந்த ஊர்ல 10 கோவில் இருக்கு, சுத்தி இருக்கிற ஊர்ல 20 கோவில் இருக்கே. ராகவன் யோசிச்சு பார்த்து, ஆ, ஆமா. ஒரு மாட்டு வண்டியை வாங்கிக்கோ. தினமும் விடிய காலையில சந்தைக்கு போய் மாட்டு வண்டியில நிறைய கூட பூவை வாங்கிக்கிட்டு எல்லா கோயிலுக்கு போய் வாசல்ல உன்ன மாதிரி இருக்கிற சின்ன வியாபாரிங்களுக்கு நீயே பூவை வித்துடு. அப்போ ராகவனுக்கு பார்வதி அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுது. அவன் அவன்கிட்ட இருக்கிற பணத்தோட சேர்ந்து கொஞ்சம் கடனும் வாங்கி ஒரு மாட்டு வண்டியை வாங்கி சில்லற வியாபாரத்தை விட்டுட்டு நோட்டு வியாபாரத்துக்கு மாறினான். இப்படியே வருஷங்களும் ஓடி போச்சு. ராகவன் இப்போ ராகவையாவாயிட்டான். 4 மாட்டு வண்டி, 10 வேலைக்காரங்களோட சேர்ந்து சுத்தி இருக்கிற 50 கிராமங்களுக்கும் அவன் பூ வித்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு ஏதோ திருப்தி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் பூ வாங்க அடுத்த தேசத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. லாபத்துல குறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த தடவை அவனே பார்வதி அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட போய் மெதுவா அவங்கள எழுப்புனான். அம்மா, எழுந்துறீங்க. அட ராகவையாவா, வாங்க வாங்க, நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். அம்மா, கிண்டல் பண்றீங்களா? நான் உங்க புள்ள. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குமா. இன்னும் பூ வாங்குறத நிப்பாட்டலையா நீ? என்னம்மா? டே முட்டா பேல, இத்தனை நாள் வெளியில பூ வாங்கின, இப்ப அந்த பூவை நீயே வளர்க்கலாமே. அந்த ஒரு வார்த்தை ராகவனுடைய வாழ்க்கைய மாத்துச்சு. பூ வாங்குறதில்ல, பூ வளர்க்கணும். உடனே அந்த ஊர்ல பெரிய மனுஷனான வியாபாரி கஜபதிய பார்க்க போனான். கஜபதிக்கு சரியா விளைச்சல் விளையலைங்கிறதுனால அவன்கிட்ட இருக்கிற வயல் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருந்தான். கஜபதி ராகவனை பார்த்து, யார் நீ? என்ன வேணும்? ஐயா, நான் ராகவன் ஐயா. உங்ககிட்ட இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தை வாங்கலான்னு வந்திருக்கேன். நீ அந்த கோவில் வாசல்ல இருந்த பிச்சைக்காரன்ல? அது அந்த காலம். இப்ப வயலுக்கு விலை என்னன்னு சொல்லுங்க. கஜபதி அவமானப்பட்டு வெக்கப்பட்டு தலகுனிஞ்சு நின்னான். ஒரு பிச்சைக்காரன் இன்னைக்கு அவன்கிட்ட வயல் வாங்குற அளவுக்கு பணக்காரன் ஆயிட்டான். ராகவன் அந்த 50 ஏக்கர்ல பூ தோட்டத்தை வளர்த்தான். ஊர்ல இருக்கிற 100 பேருக்கு வேலை கொடுத்தான். இப்போ வேற தேசத்துல இருந்து வியாபாரிங்க எல்லாரும் மாட்டு வண்டியில வந்து பேரம் பேசி ராகவன் கிட்டயே பூ வாங்கிட்டு போற நிலைமைக்கு அவன் வளர்ந்தான். அப்படி சில வருஷங்களையே ராகவன் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரனா மாறினான். ஒரு நாள் அந்த பெரிய வீட்டு பார்வதி அம்மா அவங்க வீட்டு வாசல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ராகவன் ஒரு பெரிய பானை நிறைய தங்க காசை கொண்டு வந்து அவங்க காலடியில வச்சான். அப்ப ராகவன் அந்த அம்மா கிட்ட, அம்மா, இதெல்லாம் உங்க கருணை. இந்த சொத்து உங்களுக்கு சொந்தம். அப்போ பார்வதி அம்மா எழுந்திருச்சு உட்காந்து அந்த பானைய காலால தள்ளி விட்டு, டேய், ஏண்டா என் தூக்கத்தை கெடுத்த? அம்மா, டேய், நான் உனக்கு பிச்சை போடல.
அது உன்னோட கஷ்டம், எனக்கு எதுவும் வேண்டாம் போ. ராகவன் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் அவங்க வாங்கிக்கவே இல்ல. டேய், எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு இருந்தா அதோ அங்க செம்பருத்தி பூ இருக்கு பாரு, அதை கொண்டு வந்து கொடு, போதும். ராகவன் சந்தோஷமா அந்த பூவை பறிச்சுட்டு வந்து கொடுத்தான். அதை கொண்டையில சுருக்கிக்கிட்டு, இப்ப போடா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுத்து தூங்குனாங்க. ராகவன் அந்த உன்னதமான தாய்க்கு மனசுலயே நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனான்.